அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள் 2026 விருச்சிகம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் இந்த நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். குரு பயிற்சி அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 அன்று குரு பயிற்சி நடக்கும். அதாவது உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து 2ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாக வருவார். இப்போ உங்கள் ராசி குரு எங்கே இருக்கார்? 8ஆம் இடத்துல இருக்கார். மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். குரு மிதன ராசியில் இருக்கார். இப்போ 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு வந்துடுவாருங்க. இது உச்சம் பெறக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே குரு வந்து பாருங்கள், கடகராசிக்கு வந்தாலும் அது உச்சம் அடைஞ்சிருவார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த அமைப்பு வரும். எல்லா வருஷத்துக்கு வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு வந்து கடகராசிக்கு வருவார். அது உச்சம் பெறக்கூடிய குருவாக இருக்கிறனால இது உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையும். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி, பணத்தை கொடுக்குற கிரகமே உங்களுக்கு குரு தான். 5ஆம் அதிபதி அவர் தான். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, குழந்தை கொடுக்குற கிரகம் குரு தான். அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம் குரு தான். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு கொடுக்குற கிரகமே உங்களுக்கு குரு தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து யோகத்தை கொடுக்குற கிரகம். இப்போ ஒரு 8ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு வர போகிறாரு. அவங்க 9ஆம் இடத்துக்கு வந்தோடனே உங்கள் ராசி பார்த்துருவார். உங்கள் ஜென்ம ராசி விருச்சிக ராசி பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்துருவார். முயற்சி ஸ்தானத்தை பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்துருவார். இதெல்லாமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, நிறைய போராடுறீங்க, நிறையா ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் எதுவுமே பெருசாக உங்களுக்கு நடக்கிறது கிடையாது. ஆனால் இந்த குரு பயிற்சி வந்து பாருங்கள், ஒரு சில மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ பாருங்கள், 9ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. என்ன நடக்கும்? பாகிஸ்தானத்துக்கு குரு வந்தாலே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். 9ஆம் இடங்கிறது என்ன? அப்பாவை குறிக்கிற இடம் 9ஆம் இடம், தூர பிரயாணம் 9ஆம் இடம் தான். அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம் 9ஆம் இடம், பாக்கியத்தை குறிக்கிற இடம் 9ஆம் இடம், உயர்கல்வி குறிக்கிற இடம் 9ஆம் இடம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம்னால உங்களுக்கு வேலை, தொழில், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம், நல்ல புத்திர பாக்கியம், நல்ல வருமானம் சம்பாதிக்கிறது எல்லாமே அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. அப்போ 9ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு, பாகிஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு, இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்க்குறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாவீங்க. ஏன்னா பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரன் குழப்பவாதி, இதுவா அதுவான்னு சொல்லி போட்டு குழம்புவீங்க. ஏன்னா ராசி நீச்சம் அடையக்கூடிய விருச்சிக ராசினாலே சந்திரன் அங்கே கெட்டு போயிடுவார், நீச்சம் அடைஞ்சிருவார். செவ்வாயோட வீட்டில் உங்களுக்கு நீச்சம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க ரகசிய நடவடிக்கையாக இருப்பாங்க, ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க. உள்ள ஒன்று வெளியே ஒன்று பேசுவாங்க, மறைமுகமாக சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. இதெல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களோட குணம். டேரெக்டாக படப்படம்லாம் பேச மாட்டாங்க. வந்த கோவம் வந்தால் வந்த மாதிரி இருக்கும். யார் என்ன பேசுகிறாங்க நோட் பண்ணுவாங்க, பொறுமையாக இருந்து இது பண்ணுவாங்க. அதுதான் விருச்சிகத்தோட குணம். இப்போ பாருங்கள், நிறைய உங்களுக்கு குழப்பம், என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கிறீங்க. 5ல் வர சனி ஒரு பக்கம் அப்படியே போட்டு மூளையை போட்டு அப்படியே போட்டு குழப்பிட்டே இருப்பார். அப்படியே போட்டு ஒரு குழப்பத்திலே இருப்பார், குழப்பத்திலே சனி வச்சுட்டு இருந்திருப்பார். இப்போ இந்த குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசியை பார்த்துருவார். உச்சம் பெறக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பார். இப்போ என்ன நடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா, உச்சம் பெறக்கூடிய குரு உங்கள் ராசி பார்க்கறனால ஒரு தெளிவு கருவீங்க, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், மைண்டில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இத்தனை நாள் நம்ம இது பண்ணது கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயமோ அந்த ரூட்டை பார்த்து நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. இதெல்லாமே இந்த 9ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசி பார்க்கறனால கண்டிப்பாக கொடுப்பார். ஃபஸ்ட்டு மைண்டு குழப்பம் இருக்காது, கொஞ்சம் தெளிவுக்கு வந்துடுவீங்க. உடல் ஆரோக்கியம், ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் ரெடி ஆகும். உடம்பு அசௌகரியமாக இருக்கவங்க, ஹெல்த் அப்பப்போ பிரச்சனை அப்படி போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஹெல்த் பிரச்சனையிலேருந்து ரெடி ஆகுவீங்க. நீங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நீங்களே வந்து உங்கள் திறமையெல்லாம் வெளியே வரப்போகுதுங்க இந்த டைமில் உங்களுக்கு. சரிங்களா? உங்கள் தகுதியும் திறமையும் வெளியே வரப்போகுது. எவ்வளவோ வச்சு தேர தகுதிக்கு திறமையெல்லாம் ஒரு சில தகுதி இருக்கும், திறமை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நேரங்காலம் வரணும். நேரங்காலம் வந்தால் தான், நேரங்காலம் ஒத்துழைச்சா தான் மற்றெல்லாம் நடக்கும், சக்ஸஸ் ஆகும். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து 9ல் குரு வரனால ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சியாக இருக்கிறனால நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தும். சரிங்களா? இப்போ ராசி பார்க்கறனால கவலைப்படாதீங்க. ஒரு தெளிவான மனநிலையில் இருக்க போகிறீங்க. என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். பக்காவாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்க போகிறீங்க. வாழ்க்கையில் சக்ஸஸ் மட்டுமே பார்க்க போகிறீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தோல்வியான குரு பயிற்சியே கிடையாது, வெற்றி மட்டுமே உங்களுக்கு தரும். சரிங்களா? 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுக்கு. முயற்சி, நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் சரிங்க, அதில் சக்ஸஸ் தான். ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணுறீங்க, வாகனம் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு இடம் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, வேலை கிடைக்கும் இந்த டைமில். இதெல்லாமே இந்த 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அதே மாதிரி 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க, கம்யூனிகேஷன் ஃபீல்டு இருக்கவங்க, டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, சினி ஃபீல்டில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? 3ஆம் இடங்கிறது தகவல் தொடர்புத்துறை, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரனோட ஆதரவு. இப்போ தம்பியோ தங்கச்சியோ இருக்காங்க, அவங்களுக்கு சில வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, நல்ல விஷயம் நடக்காமல் இருக்குது, கல்யாணம் நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும். அவங்களோட சப்போர்ட் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த டைம்லலாம்.
அதேமாதிரி 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. இப்போ 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு என்னென்னா, 5ல் சனி வந்தாலே ஒரு ஞாபக சக்தி பொதுவாக 5ல் சனி இருக்கவங்கள பாருங்கள், ஞாபக சக்தி குறைவாக இருக்கும். டக்கு டக்குன்னு மறந்துடுவாங்க, குழப்பம் ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடங்க மூளை குறிக்கிற இடம், மைண்டை குறிக்கிற இடம், நம்ம எண்ணங்கள் சிந்தனை குறிக்கிற இடம். 5 இடத்துல ஒரு பாவ கிரகம் இருள் கிரகம் இருந்தால் மூளை அப்படியே செலவு செஞ்சுட்டே இருக்கும், ஒரு தெளிவே இருக்காது, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்திலே வச்சுருக்கும். இப்போ குரு பார்வை அங்கே விழுகிறனால ஒரு தெளிவு கருவீங்க நீங்கள், சரிங்களா? அதேமாதிரி 5ல் சனி இருக்கிறனால நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்கும். இந்த டைம் பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க உங்களுக்கு, சரிங்களா? முக்கியமாக சொல்லப்போனால் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு உருவாகும். வேலை இல்லைங்க சார், ப்ரொமோஷன் இல்லை, வேலை இல்லைன்னு ஒரு பக்கம், வேலை இல்லைன்னு புலம்பிகிட்டு இருக்கவங்க ஒரு பக்கம், ப்ரொமோஷன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க மற்றவங்களுக்குலாம் கிடச்சிருச்சு, எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க ஒரு பக்கம். அப்போ ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த டைம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது. வேலையே இல்லைன்னு சும்மா இருக்கவங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல வேலை கிடச்சிரும். சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரன் ஆக மாட்டேங்குது, தொழிலே டல்லாக போயிட்டுருக்கு, ஒரு வளர்ச்சியில் முன்னேற்றமே இல்லை, வருமானே வர மாட்டேங்குது, கடன் தான் உச்சக்கட்டமாக போயிட்டுருக்கு, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் சொந்த தொழில், வியாபாரம் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு, சரிங்களா? பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ உங்கள் ஆசை கனவு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் உங்கள் குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? உங்கள் ஆசை கனவு லட்சியம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும், பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு அருமையான ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும், மாற்றமே கிடையாது, சரிங்களா? என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் தடங்களாக இருந்ததோ அதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க போகுது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன நட்சத்திரம், அதாவது நீங்கள் ஒன்றா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரமாக இருப்பீங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம், இல்லை கேட்ட நட்சத்திரம், இதில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் இப்போ என்ன வயசு போயிட்டுருக்கு, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன பிளானட்டோட இம்பேக்ட் இருக்கீங்க, அந்த கிரகம் உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்க ஜாதகத்தில் இல்லை கெட்டு போயிருக்காரா? சாதகமாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், 100% சக்ஸஸ் தான். உங்களுக்கு பாதகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சிக்கல் தான், சில தடங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேவரபுளான காலகட்டமாக இல்லை நெகட்டிவான காலகட்டமாக, என்ன நட்சத்திரம், நீங்கள் இப்போ என்ன பாதம், என்ன வயசு இப்போ உங்களுக்கு போயிட்டுருக்கு, இதெல்லாமே அவங்கவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க லட்சக்கணக்கில் இருப்பீங்க, கோடிக்கணக்கில் இருப்பீங்க, எல்லாத்துக்கும் இந்த குரு பயிற்சி நல்லது பண்ணுமானா கண்டிப்பாக பண்ணாது. அவங்க ஜாதகம் நல்லா சப்போர்ட் பண்ணால் மட்டுமே தான் இது பண்ணும், இல்லைன்னா ஒரு 15% 20% தான் உங்களுக்கு வேலை செய்யும், பெரிய அளவுக்கு இம்பேக்ட் பண்ணாது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஜென்ரலாக பார்க்குறோம், உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அது குரு பயிற்சியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 100% சக்ஸஸ் தான். இப்போ ஜாதகமே சரியில்லைன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி லேசாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும், லைட்டாக நடக்கும், அவ்வளோதான். ஜாதகம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா 100% நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், அதில் மாற்றமே கிடையாது. அதனால தான் அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது, சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.